டாடா ஐபிஎல் 2024 17வது சீசன் விளாண்டுட்டு வந்துட்டுருக்கோம். நம்ம சிஎஸ்கே அணிக்கு சின்னதாக ஒரு அப்டேட் வந்திருக்கு. அந்த அப்டேட் என்னென்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். பெல் பட்டன் ஆல் அமுத்திக்கோங்க. லைக்கும் கமெண்ட்ஸும் தாராளமாக கொடுக்கலாம். இந்த 17வது சீசனில் ருத்ராஜ் கேப்டன்சியில் நம்ம டீம் சூப்பராகவே விளையாண்டுட்டு வந்துட்டுருக்கு. பேட்டிங் ஆர்டரும் ரொம்ப சூப்பராக தான் இருக்குது. ருத்ராஜ் கைக்வாட் ஆகட்டும், ரச்சின் ரவீந்திரா ஆகட்டும், ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் நல்லா தான் இருக்குது. ஃபஸ்ட் ரவுண்டில் இறங்குற நம்மளுடைய சிவம் தூபே, சிக்ஸர் தூபேனே அவருக்கு பேர் வச்சுட்டாங்க. அவருடைய பேட்டிங் ஆர்டரும் சூப்பராக இருக்குது. பேட்டிங் பர்ஃபார்மன்ஸும் நல்லாயிருக்கு. அவர் உள்ளே வந்தாவே ஒரு ஆடியன்ஸ் சப்போர்ட் பயங்கரமாக இருக்குன்னே சொல்லலாம். அதற்கப்புறம் வரக்கூடிய நம்ம ரகானே ஆகட்டும், ஜடேஜாவாகட்டும் நல்லா சிறப்பாக தான் விளாண்டுட்டு வராங்க எல்லா மேட்சும். அது மட்டும் இல்லை, நம்மளுடைய தலை தோனி எந்த ஆர்டரில் இறங்கினாலுமே நம்மளுடைய ஸ்டேடியமே அதிருது அப்படின்னே சொல்லலாம். இந்த 17வது சீசனில் பேட்டிங் ஆர்டர் நல்லா இருக்கிற மாதிரி பவுலிங் ஆர்டரும் நல்லா தான் இருக்குன்னு சொல்லலாம். ஓப்பனிங் பவுலராக வரக்கூடிய முஸ்தபிசூர் ரஹ்மான் ஆகட்டும், தேஷ்பாண்டே ஆகட்டும், நம்மளுடைய ஸ்பின்னராக இருக்கக்கூடிய ஜடேஜா, ரவீந்திரா இவங்கெல்லாம் பவுலிங் ஓரளவுக்கு நல்லா இருக்குன்னே சொல்லலாம். என்ன அந்த அப்டேட் கொஞ்சம் அதிர்ச்சியான தகவல் தான். என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, நம்மளுடைய முஸ்தபிசூர் ரஹ்மான் ஏப்ரல் 30 வரைக்கும் தான் விளையாட போகிறதா தகவல் வந்திருக்கு. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அவங்க டீம் அவரை திருப்பி கூப்பிட்ருக்கு. ஜிம்பாப்வே டீம் கூட 2020 மேட்ச் விளையாடுறதுனால மே மாதம் முஸ்தபிசூர் ரஹ்மானை அவங்க டீம் ரிட்டர்ன் கேட்டிருக்கு. அது மட்டும் இல்லை, வர ஜூனில் வேர்ல்டு கப் 2020 மேட்ச் நடக்கிறதுனால பயிற்சி ஆட்டத்துக்கும் தேவைப்படுறார். அதனால் அவங்க டீம் வர சொல்லியிருக்காங்க. ஏப்ரல் 30 வரைக்கும் தான் நம்ம டீமோட இன்னும் 3 மேட்ச் தான் விளையாடுவார். அவருடைய பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும். சரி, அவர் போனால் இழப்பு இருக்குமா அப்படின்னு கேட்டால் பின்னடைவு கொஞ்சம் இருக்குன்னே சொல்லலாம். எது எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, அதை எல்லாத்தையும் தாங்கி தான் ஆகணும். நம்ம தலை தோனி இருக்கிற வரைக்கும் சரி, நம்ம டீமுடைய பர்ஃபார்மன்ஸ் சிறப்பாக இருக்கிறதுனால அந்த இழப்பை நம்ம ஈடுகட்ட முடியும்னே சொல்லலாம். எது எப்படி இருந்தாலும் கப்பு முக்கியம் பிகிலு அப்படிங்கிறது தான் நமக்கு முக்கியம். இந்த டாடா ஐபிஎல் 2024 17வது சீசன் 6வது முறையாக நம்ம கப்பை